சார், நீங்க சக்தியை கூட்டு வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்பச்சி கண்ணில் படாம கூட்டிட்டு வாங்க. அப்பச்சி கண்ணில் பட்டா என்ன? அவர்கிட்ட சொல்லிட்டு நான் சக்தியை கூட்டிட்டு போறேன். என்ன சொல்லி கூட்டிட்டு வருவீங்க சார்? சக்திக்கு எனக்கும் கோர்ட்ல விவாகரத்து கேஸ் நடக்குது. சக்தி என் கூட வந்தாதான் நான் அவளை விவாகரத்தை பண்ண முடியும்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா அந்த கிழமை உடனே சக்தியை உங்களோட அனுப்பி வச்சிருவாரா? என் பேத்தி வாழ்க்கை நாசமா போறதுக்கு நீதான் காரணம்னு உங்களை ஏதாவது பண்ணிடுவாரு. அந்த ஆள் அப்படிப்பட்ட ஆள் தான். அதனால யாருக்கும் தெரியாம சக்தியை தனியா சந்திச்சு பேசி கூட்டிட்டு வாங்க. ஆமா சிவா, ரத்ன சொல்றதா கரெக்ட். நீ யாருக்குமே தெரியாம சக்தியை மட்டும் மீட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துரு. நாம எல்லாரும் சேர்ந்து சென்னை கிளம்பிடலாம். சரிம்மா, நான் வரேன். சிவா, சக்தியோட வந்துரு, சீக்கிரம் வந்துரு. அம்மா, நான் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஏண்டா மைதா, அப்பச்சி பேத்திய பார்த்த சந்தோஷத்துல புது முனியாண்டி விலாசியே திறந்துட்டாரு. இருக்காதா பின்ன? இத்தனை நாளா எப்போ வரும்னு காத்துட்டு இருந்த பேத்தி வந்திருக்காங்க. அந்த சந்தோஷத்துல பறக்கிறது, நீந்துறது, ஓடுறது எல்லாத்தையும் சமைச்சு வைடான்னு அப்பச்சி சொன்னாங்க. வேலை செஞ்சு உடம்பே ஒரே ரணமா இருக்கு. என்னடா அப்பச்சி, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. அவங்க உட்காந்து சாப்பிட வேண்டியதான் பாக்கி. அம்மா சக்தி, எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஒண்ணு விடுவோம் கொண்டு சொன்ன மாதிரியே கழிச்சு சாப்பிட வந்திருக்கா. வாமா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டியா? ஐயோ, என்ன அப்பச்சி இதெல்லாம்? எல்லாம் உனக்காகத்தாம்மா. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க, அதான் அப்புச்சி உனக்கு பெரிய விருந்தே வச்சிருக்க. எனக்காக எதுக்கு அப்பச்சி இப்படி எல்லாம் ரெடி பண்ணீங்க? நான் என்ன விருந்தாளியா? நான் இந்த வீட்டு பொண்ணு தானே. சாதாரண சாப்பாடே எனக்கு போதும். அதெல்லாம் முடியாது. என் பேத்திக்கு நான் ஆசையா விருந்து வைக்கிறேன். நீ இப்ப இங்க உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிடணும். திருப்தியா உட்காரு. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எடுத்து பரிமாறு. அந்த கறி எடுத்து வை, அந்த மீன் எடுத்து போடு. அப்புறம் வேற ஏதோ பண்ணிருக்கியே, எல்லாத்தையும் எடுத்து வை. என் பேத்துக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்பச்சி இந்த எடுத்து வைக்கிற அப்பச்சி. நீ என்ன நின்னுட்டு இருக்க? வேற ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. போய் நிக்காத. கொண்டு வந்துறங்க. சாப்பிடுமா. அப்பச்சி போதும் அப்பச்சி, என்னால இவ்ளோ எல்லாம் சாப்பிட முடியாது. என்னமா நீ வயசு புள்ள சாப்பிட முடியாதுங்கிற? அந்த மைதாவை மட்டும் விட்டேன்னு வையே, அப்படியே ஒரே கட்டுல எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். சாப்பிடுமா. நீங்களும் சாப்பிடுங்க அப்பச்சி. நான் சாப்பிடுறதுக்கு இன்னும் நேரம் ஆகுமா? நீ சாப்பிடுமா.